அண்மை செய்தி. ஓசூர் அருகே ஆம்னி பேருந்து மீது கார் மோதி விபத்து. தேர்தலுக்கு ஓட்டு போட சென்ற 3 பேர் பரிதாப பலி. அண்மை செய்தி. ஓசூர் அருகே ஆம்னி பேருந்து மீது கார் மோதி விபத்து. தேர்தலுக்கு ஓட்டு போட சென்ற 3 பேர் பரிதாப பலி. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓசூர் அருகே ஆம்னி பேருந்து மீது கார் மோதி விபத்து. தேர்தலுக்கு ஓட்டு போட சென்ற 3 பேர் பரிதாப பலி. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓசூர் அருகே ஆம்னி பேருந்து மீது கார் மோதி விபத்து. தேர்தலுக்கு ஓட்டு போட சென்ற 3 பேர் பரிதாப பலி. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சதானந்தன் இணைப்பில் இணைகிறார். சதானந்தன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜேஷ். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள சிகரலஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் வீரமணி. இவரது உறவினர்கள் பிரதீப், மாரி, சதீஷ்குமார் இவர்கள் 4 பேரும் பெங்களூருவில் சிப்ஸ் கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. நாளை தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு செய்வதற்காக பெங்களூருவில் இருந்து வீரமணி மற்றும் அவரது உறவினர்கள் 4 பேரும் தங்களது சொந்த ஊரான சிகரலஹள்ளி கிராமத்திற்கு ஓட்டு போடுவதற்காக நேற்று இரவு பெங்களூரில் இருந்து காரில் புறப்பட்டு சென்றுள்ளனர். இவர்கள் சென்ற கார் ஓசூர் அருகே சாணமாவு என்ற பகுதியில் பெங்களூர் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற பொழுது கட்டுப்பாட்டை இழந்த காரானது எதிர் திசைக்கு சென்று உடுமலைப்பேட்டையிலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் காருக்குள் இருந்த 4 பேரும் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலத்த காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த உத்தனப்பள்ளி போலீசார் மற்றும் ஓசூர் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்டுள்ளனர். இதில் பலத்த படுகாயமடைந்த வீரமணி, பிரதீப், மாரி ஆகிய 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த சதீஷ்குமார் மீட்கப்பட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். விபத்துக்குள்ளான ஆம்னி பேருந்தை திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபச்சந்திரன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். பேருந்தில் மொத்தம் 13 பேர் பயணம் செய்துள்ளனர். பேருந்தில் பயணம் செய்தவர்கள் யாருக்கும் காயமின்றி உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்த வீரமணி மற்றும் அவரது உறவினர்கள் பிரதீப், மாரி ஆகியோர் பெங்களூருவில் இருந்து சொந்த ஊருக்கு ஓட்டு போடுவதற்காக சென்றபோது இந்த விபத்து நடந்துள்ளது. இது குறித்து உத்தனப்பள்ளி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதானந்தன்.